ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் 4 பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த வீடியோவில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் 1 to 3rd வரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போது நான் சிம்பிள் மெத்தடில் தான் உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் நான் சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன். இது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். புரியாதவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லித்தர முடியுமோ அப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஈஸியான மெத்தட்லாம் நம்ம கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம அட்வான்ஸ் மெத்தடுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஜுவல்லரி மேக்கிங், ஆரி, ப்ரோச்சஸ் கிளாஸ் இல்லை யாருன்னா சேரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது கிளாஸ் சொல்லித்தரேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லேடிஸ் ஃபிங்கரை வச்சு ஒரு அழகான ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஈஸியான மெத்தடாக இருக்கும். வரைய தெரியாதவங்க கூட இதை நம்ம யூஸ் பண்ணி ஒரு டிசைனை நம்ம உருவாக்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, அக்வலிக் கலர், ஃபேப்ரிக் கலரில் நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். நான் இதிலே பேர் போட்டிருக்கு பாருங்கள், ஆரஞ்சு கலர். இது லைட் ப்ளூ. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய். அப்புறம் இது ப்ரெஷ் நான் ரவுண்ட் டைப் ப்ரெஷ் தான் எடுத்துருக்கேன். சைஸ் பார்த்தீங்கன்னா 3. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 000. 2 ப்ரஷ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தில் நீங்கள் அழகாக போடலாம். சரி, வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லேடிஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதோட மேல் பகுதியை நீங்கள் கட் பண்ணிடணும். கட் பண்ணினா உங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த பகுதியில் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை இந்த ப்ரெஷ் இருக்குது இல்லையா, நான் என்ன ப்ரெஷ் எடுத்துருக்கேன்னா 3 சைஸ் 3. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷ்ஷை தண்ணியில் தொட்டு கிளாத்தில் டிப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் கூட நீங்கள் தொடச்சி எடுக்கலாம். எடுத்துட்டு அதை இந்த பெயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பெயிண்ட்டை வச்சு நீங்கள் இந்த சைட்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். இது மேலே தடவணும். அப்படியே அந்த ஷேப்பு போலே நீங்கள் தடவிக்கிட்டு வரணும். அப்புறம் உங்களுக்கு அது அழகாக வரும். பொறுமையாக பண்ணுங்கள். இதுவும் ஃபேப்ரிக் பெயிண்டில் ஒரு வகையான பெயிண்டிங் மெத்தடு தான். ரொம்ப நம்ம நிறைய தடவினாலும் அந்த ஷேப் வராது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இது தடவியாச்சு இல்லையா, இப்போது நம்ம இதை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுங்க. இப்போ ஒரு ஷேப் வந்துடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். 2-3 வாட்டியும் நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த கலர் அதில் வரலன்னா நீங்கள் அக்வலிக் பெயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வைக்கவே இதில் அந்த பெயிண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சி போச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு வாட்டியும்
இந்த பெயிண்ட்டை வந்து இந்த ப்ரஷ்ஷில் தடவி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரஷ்ஷில் வந்து தடவி நிறைய எடுத்து தடவினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெண்டைக்காய் வர அந்த ஷேப் வராது, டிசைன் வராது. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. ஸோ இதே போல் நீங்கள் வந்து நீட்டாக போடலாம். அப்படி இல்லைன்னா சர்க்கிள் ஷேப்பில் போடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அழகாக அதை வந்து நம்ம வந்து டிசைன் மேக் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை சுற்றி வந்து போட போகிறேன். நான் இதுவும் ஃபேப்ரிக் பெயிண்டில் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் தான். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் வந்து இதை வந்து உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த வெண்டைக்காயோட ஷேப் வந்து அழகாக வருது பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த இது வரலன்னா இதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு வேறு பகுதியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த ஷேப் வராத பட்சத்தில் பார்த்தீங்களா அழகாக வந்துருச்சு. நம்மளுக்கு தேவை அந்த வெண்டைக்காயோட ஷேப் வந்து வரணும். இப்போது உங்களுக்கு இங்கே வந்து ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள், அது எப்படி வருதுன்னு பாருங்கள். பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைன்னா இது வேறு ஒன்ஸ் இது பிடிச்சிக்கிடுச்சுன்னா போகாது இந்த கலர். ஸோ அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நான் அதை கட் பண்ணிட்டேன் நான், ஏன்னா அதுக்கப்புறம் அது வந்து நல்லா வராது. சாரியில் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இது வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இதை வந்து அழகாக நீங்கள் போடலாம். உங்கள் வீட்டு ஸ்க்ரீன் துணி ப்ளைனாக இருந்துச்சுன்னா அதிலே நீங்கள் வந்து டிசைனை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். நானும் எங்கள் வீட்டு ஸ்க்ரீன் துணியில் நான் வந்து இதை போல் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கு சிம்பிளாக இருந்தது, பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களோட ட்ரெஸ்லேயே நீங்கள் வந்து இது வந்து பண்ணலாம். ஹேண்ட் கர்ச்சீப்லேயும் நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், சிம்பிள் மெத்தடில் நம்ம அழகாக ஒரு வெண்டைக்காய் ஷேப்பை வச்சு நம்ம அழகாக போட்டுட்டோம். இதிலே நீங்கள் வந்து நீட்டாகவே போட்டுட்டு போகலாம். எப்படி உங்களுக்கு தேவையோ அப்படி வந்து நீங்கள் போடலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சு போட்டேன். ரவுண்ட் ஷேப் வச்சு போட்டுட்டு இதிலே நீங்கள் வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு வேறு கலர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணாலும் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து டிசைன் வந்து நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு என்ன தோணுதோ அதை வந்து உங்களுடைய சாய்ஸ்லேயே நீங்கள் வந்து அழகாக இல்லை ஃபேப்ரிக் பெயிண்டிங் மூலயமா இந்த கிளாத்தில் வந்து நம்ம வந்து வரையலாம். அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கும். ஆனால் இது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து காய விடணும். அதுக்கப்புறமேட்டு இந்த கிளாத்தை இந்த ரிங்கிலேருந்து எடுத்துட்டு பேக் சைடு இப்படி திருப்பிட்டு நம்ம வந்து அயர்ன் பண்ணிங்கன்னா இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்டும் அந்த கிளாத்தும் ஒன்றா வந்து மெர்ஜ் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு வந்து அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி தண்ணியில் போட்டால் கூட ஒன்றே ஆகாது. இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இந்த பெயிண்டிங் பண்ணுறோம் இல்லையா, ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் வந்து போடக்கூடாது. ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணணும். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணணும். அது வந்து ப்ரஷ் போட்டோ அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து துவைக்கக்கூடாது. ஓகேவா? இதை முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.